நீங்க ஜெனரலா அவளுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்கன்னு தான் அவ நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நல்லது பண்றோன்ற பேர்ல அவளை நம்ம கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது. என்னடா இப்படி நான் சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. அவளை இப்போதைக்கு ஃப்ரீயா விடுங்க. அவ படிச்சு டாக்டர் ஆகட்டும். ஒரு டாக்டர் பொண்ணுக்கு நல்ல வரன் அமையாதா என்ன? அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாமேன்னு தோணுது. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அவளுக்கு ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கீங்கன்னு அவ நம்பிட்டு இருக்கா. ஆனா நீங்க நிச்சயதார்த்தம் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. எப்படியாச்சு தர்மலிங்க அங்கிள கன்வின்ஸ் பண்ணி இந்த நிச்சயதார்த்தம் இல்லாம பாருங்களேன். இந்த விஷயம் தெரிஞ்சா ஆனந்தி ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அண்ணி, நான் கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனந்தி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மன கஷ்டம்னா அது என்னாலே தாங்கிக்க முடியாதுல்ல. இந்த வரன் நல்ல வரனாவே இருந்தாலும் அவ மனசுக்கு பிடிக்கணும்ல. இப்ப கூட நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம்னு அவ கேஷுவலா நினைச்சிட்டு இருக்கா. அவளோட நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏய் பாத்தியா? ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கையில ரிசார்ட் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்கு. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்மஸ் நியூ இயர்னு வருது இல்ல, அந்த டைம்ல வந்து ஜாலியா குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணலாம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணா உங்களை தான் கேக்குறாரு, என்னாச்சு? உங்க பெரியப்பா இப்பதான் ஒரு வெடிகுண்ட தலையில போட்டு போனாரு. அந்த ஷாக்ல இருந்து மீள முடியாம நாங்க அப்படியே இருக்கோம். என்ன வெடிகுண்டு? புரியல. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு இங்க பக்கத்துல இருக்க கோவில்ல வச்சு ஆனந்திக்கும் கௌஷிக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு மீனாட்சி அம்மா சொன்னதா உங்க பெரியப்பா சொன்னாரு. இது நிச்சயதார்த்தமா? பெரியப்பா அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. என்னாச்சு அவருக்கு? எதுக்கு இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்காரு? நம்ம இந்த சம்பந்தத்துக்கு முழுசா ஓகே கூட சொல்லல, அதையும் அவரே போன்ல சொல்லிட்டேன்னு சொன்னாரு. இப்ப என்னடான்னா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்பவே போய் வெட்டு துண்டு ரெண்டுன்னு கேட்டு வந்துடுறேன். பொறுமையார், அவசரப்படாத. பின்ன என்னம்மா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? பெரியப்பா அவங்க சொல்ற பேச்சு தான் கேக்குறாரு. நம்ம சொல்றது காது கொடுத்து கூட கேட்காம சட்டு சட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அன்பு கூட போய் இதெல்லாம் வேலைக்காக சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருக்குடா. அவர் என்ன ஆனந்திக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறாரு? நல்லது பண்ணணும்னு தானே நினைக்கிறாரு. அவர் நல்லது நினைக்கலாம் சரிதாமா. ஆனந்திக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தம்னா என்ன அர்த்தம்? இது நம்ம ஆனந்தியோட வாழ்க்கை. அவ விருப்பப்பட்டு நடக்க வேண்டாம். பெரியப்பா சொல்றதுக்காகலாம் தலையாட்டுல நிக்க முடியாதுமா.